வேற வேலை எதுவும் கிடைக்கலையா, பாத்ரூம் கிளீன் பண்ற வேலை தான் கிடைச்சதான்னு சில பேர் என்ன நேர்லயே கிண்டல் பண்ணாங்க. ஆனா கிண்டல் பண்றவங்க யாரும் எனக்கு சோறு போட மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு நடிகர் அப்பாஸ். அதை பத்தி விவரமா பார்க்கலாம். ஒரு ஹீரோ போய் பாத்ரூம் கழுவுற விளம்பரத்துல நடிக்கிறானேன்னு அப்போ எல்லாரும் என்ன கேலி பண்ணாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா, அந்த சமயத்துல என்கிட்ட சுத்தமா பட வாய்ப்பு கிடையாது, கையில பணமும் இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணா பேசுவாங்க, ஆனா என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் தானே பார்க்கணும். எனக்கு அந்த நேரத்துல கை கொடுத்து சோறு போட்டது அந்த ஹார்பிக் விளம்பரம் தான். வேற வேலை எதுவும் கிடைக்கலையா, பாத்ரூம் கழுவுற விளம்பரம் தான் கிடைச்சதான்னு சில பேர் என்ன நேர்லயே கிண்டல் பண்ணாங்க. ஆனா கிண்டல் பண்றவங்க யாரும் எனக்கு சோறு போட மாட்டாங்க. சினிமாவுல பீக்ல இருக்கும்போது என்ன கொண்டாடுனவங்க வாய்ப்பு இல்லாத போது என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த விளம்பரத்துல நடிச்சது மூலமா எனக்கு கிடைச்ச வருமானம் தான் என் பசங்களை நல்லா படிக்க வைக்க உதவுச்சு. அதனால இதை பத்தி சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? உழைச்சி சம்பாதிக்கிறதுல அவமானம் என்ன இருக்கு? அந்த பிராண்ட் கூட 8 வருஷத்துக்கு மேல நான் இருந்தேன். சினிமா என்ன கைவிட்டப்போ கூட அந்த பாத்ரூம் கிளீனர் விளம்பரம் தான் என் வாழ்க்கையையும் கௌரவத்தையும் காப்பாத்துச்சுன்னு ரொம்ப யதார்த்தமா பேசியிருக்காரு நடிகர் அப்பாஸ்.